மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-12 முடிய. ஏரோது அரசின் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கில் இருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்றவர் எங்கே? அவரது விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீர் சிறியதை இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலை 1000 என ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தார். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான்கடியாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இஸ்வரன் பார்ந்தவர்களே, இன்று ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா, அதனுடைய திருவிழாவினுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். ஏன் இது திருக்காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க? ஆண்டவர் ஸ்டார். ஏன் இன்னைக்கு திருக்காட்சி? என்ன காட்சி அது? 3 ஞானிகள் குழந்தை இயேசுவை கண்டாங்க, காட்சி கொடுக்கிறார். இந்த 3 ஞானிகள் அவர்கள் இஸ்ரேலர் அல்ல, அவர்கள் யூதர்கள் அல்ல என்பது தான் இன்னைக்கு திருவிழாவே. இயேசு பிறந்தது யூதர்களுக்காக மட்டுமல்ல. நாட் ஃபார் ஒன் நேஷன் பட் ஃபார் எவ்ரி நேஷன். நாட் ஃபார் ஒன் நேஷன் பட் ஃபார் ஆல் நேஷன்ஸ். அனைவருக்காகவும் பிறந்தார் என்பதனுடைய ஒரு அடையாளம்தான். அவர் காட்சி யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா 3 ஞானிகளுக்கு கொடுக்கிறார். அதுவும் பாருங்களேன், நட்சத்திரத்தை பார்த்தவங்க அதை பார்த்து ஆராதிக்க வந்தது நட்சத்திரத்தை கிடையாது, படைப்பை அல்ல, படைத்தவரை ஆராதிக்க வராங்க. படைப்பை அல்ல, படைத்தவரை ஆராதிக்க வராங்க. கிறிஸ்மஸ் ஆண்டவர் காட்சி கொடுக்கிறது யாருக்கு? ஆண்டவருடைய பிறப்பு நடக்கும் பொழுதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சத்திரம் காவல்காரன் ஒருத்தர் இருக்கிறான். அவர் செஞ்ச தப்பு என்னங்க? அவர் எதாவது தப்பு செஞ்சாரா? இடம் இல்லைன்னு சொல்லிட்டார். இடம் இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அப்போ எதாவது தப்பு செஞ்சாரா? இல்லை. அவர் எதாவது தீமை செய்தாரா? இல்லை. அவர் தீமை செய்யலை, ஆனால் அவர் நன்மையும் செய்யலை. என்ன? ஏன்னா அவருடைய பிரச்சனை என்னவாக இருந்ததுன்னா, இயேசுவுக்கு பிறக்க இடம் இருக்கா? கன்னியான அன்னை மரியாளுக்கு இயேசுவுக்கு பிறப்பு கொடுக்க ஒரு இடம் இருக்கான்னு தேடி வந்த பொழுது, அந்த சத்திரத்தினுடைய அந்த காவல்காரன் சொல்கிறான், நானே ஃபுல்லாக இருக்கிறேன், ஐ எம் ஃபுல், ஐ கேனாட் ரிசீவ் யூ. அதாங்க அவன் செஞ்ச தப்பு. அவருக்கு இருந்த பிரச்சனை என்னென்னா, இயேசுனுடைய பிறப்பிற்காக வந்த பொழுது அவர் சொல்கிறாரு, உனக்கு இடம் இல்லைங்க, நானே இங்கே ஃபுல்லாக இருக்கிறேன்.
அவர் தப்பு செய்யலை, ஆனால் அவர் செஞ்ச தப்பு என்னென்னா அவர் ஃபுல்லாக இருந்தார். இன்றைக்கி இயேசுவுக்கு பிறக்கிறதுக்கு நம்மளுடைய இதங்களிலோ நம்மளுடைய குடும்பங்களிலோ நம்மளுடைய வாழ்க்கையிலையோ காரணம் என்ன? காரணம் பிறக்க முடியாத காரணம் நம்ம ஃபுல்லாக இருக்கிறோம். நம்ம ரொம்ப நிறைவாக இருக்கிறோம் மற்ற காரியங்களில். அதனால் இயேசுவுக்கு பிறக்க ஒரு இடம் கொடுக்க நம்மளால் முடியலை. பல விதங்கள் நான் சொன்ன 4 விஷயங்கள், அதில் தான் என்னுடைய ஃபோக்கஸ் எப்பவுமே போகுது. ஒன்றெல்லாம் பாவத்தில் நிறைவாக இருக்கிறோம், இல்லைனா பயத்தில் நிறைவாக இருக்கிறோம், இல்லைனா நம்மளுடைய காயங்களில் நிறைவாக இருக்கிறோம், இல்லைனா நம்மளுடைய தாழ்மை உணர்வில் நிறைவாக இருக்கிறோம். where we are not able to give even a small space for Jesus to be born. ஒரு சின்ன ஒரு இடம் அவருக்கு கொடுக்க முடியல அப்படின்ட்டு தான் நமக்கு இது பெரிய தப்பாக தோணலை. நமக்கு ஒரு தப்பாக தோணலை. நம்ம நிறைவாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு இடம் கொடுக்க நம்மளால் முடியலை. ஆண்டவர் பிறக்க ஒரு இடம் கொடுக்க, இல்லை பிறக்க விடுங்க, ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நம்மளால் முடியலை. ஏன்னா பயம் மேலே நிற்குது, எனக்கு ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியலை. அது நிறைய பேர் இப்போ இவ்வளோ நம்ம ஒரு மணி நேரம் டாக்கெல்லாம் கேட்ட பிறகும் வரும்பொழுது நிறைய பேர் அவங்களுடைய ஆதங்கங்கள், வேதனைகள் சொல்கிறீங்க. அதாவது மகளுடைய திருமணம் நடக்கலை, இல்லை மகனுக்கு குழந்தை பிறக்கலை, இல்லை பசங்களுடைய படிப்பு. கண்டிப்பாக நம்ம இதில் ரொம்ப ஃபில்லாக இருக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட தான் ஜெபிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஃபில்னஸ்லேருந்து மாற்ற நம்மளால் முடியலை. சில சாட்சியங்கள் நீங்கள் சொல்லுவீங்களா? இப்போ ஒருத்தங்க சாட்சியம் எழுதி தந்திருக்கிறாங்க, நிறைய பேர் சாட்சியங்கள் அனுப்பியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த சாட்சியங்களெல்லாம் அடுத்த மாதம் வாசிப்போம். அடுத்த மாதம் உங்களுக்கு சாட்சியத்துக்கான வாய்ப்பும் கொடுப்போம். இவங்களுடைய பேர் சோஃபியா, மகன் பேர் ரஃபேல். சென்ட் ராக்ஸ் சர்ச்லேருந்து வந்திருக்கிறாங்க. மகனுக்கு ஃபிட்ஸ் நோய் வந்து கொண்டு இருந்தது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ஸ்கேன் எல்லாமே போயிருக்கிறாங்க. அச்சுறுத்துகள் எழுந்தது. 2 வருஷம் முழுசாக மருந்து சாப்பிடணுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. 2 வருஷம் முழுசாக சாப்பிடணுன்னு சொல்லிட்டாங்க. 1 மாதம் கண்டினியூஸாக இரக்கத்தின் ஜெபமாலை ஜெபிச்சிருக்காங்க. ஜெபிச்ச பொழுது அவங்களுக்கு இப்போ கிடச்ச ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, டாக்டர் சொல்லிட்டாங்க அவன் மருந்தே சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ப்ரைஸ் அலாட். 2 வருஷம் முழுக்க மருந்து சாப்பிடணுன்னு சொன்னவங்க இன்றைக்கி மருந்தே சாப்பிட வேண்டாம். விசனன் பார்ந்தவர்களே, இப்போது என்னுடைய கேள்வி, இது சாட்சியம் மட்டும் கிடையாது. இனி உங்களுடைய பொறுப்பு என்ன? சாட்சியம் சொன்னால் முடிஞ்சு போச்சா? சாட்சிய வாழ்வு வாழும். அதாவது இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக இனி ஜெபிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அதுதாங்க, உடலை கொன்று, ஊனியல்பை கொன்று, உலகத்தின் ஆவியை கொண்டு, இல்லையா? என்னுடைய மகனுக்கு அது கிடச்சிடுச்சு, அதோட முடிஞ்சிடக்கூடாது. சாட்சியம் சொல்கிறதோட முடியல, இந்த சாட்சிய வாழ்வு ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆன்மாவில் ஆண்டவருடைய குரலை கேட்க ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிளஸ்ஸிங் அவங்களுக்கு கிடச்சிடுச்சு. அப்போது யாரோ இந்த குழந்தைக்காக ஜெபிச்சிருப்பாங்க. இந்த குழந்தை யாருன்னு தெரியல, இந்த குழந்தையுடைய நோய் என்னன்னு தெரியல, ஆனால் யாரும் இந்த குழந்தைக்காக ஜெபிச்சிருந்துருக்கலாம். டிசம்பர் 2024 இங்கே ஒரு நாள் தியானம் நடத்தணும். 3rd Sunday நம்ம அன்னைக்கும் 2024 டிசம்பரில் குழந்தை பிறக்க வர வேண்டி ஜெபிச்சோம். இப்போது 2025 நடத்துகிறோம் டிசம்பரில். இனி அடுத்த 2026 டிசம்பரில் குழந்தை பிறப்பு, இல்லையா, சைல்ட்லெஸ் கப்புள்ஸ்க்காக நம்ம ஜெபிப்போம். அப்போ இது 2024 வந்து ஜெபிச்ச ஒரு கப்புள், கிறிஸ்டோ அண்ட் கார்மல். அவங்களுக்கு 7 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை இல்லாதவங்க டிசம்பரில் வந்து ஜெபிச்சுட்டு போயிருக்கிறாங்க. கொஞ்சம் மாதங்கள்லேயே அவங்க 7 வருஷத்துக்கு பிறகு கன்சீவ் ஆனாங்க. இப்போ இந்த டிசம்பர் தியானத்தில் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய பெரியம்மா இங்கே வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய யாருக்காக ஜெபிச்சுட்டு போனாங்களோ அவங்க 2 பேரும் இங்கே தியானத்துக்கு வந்திருந்தாங்க, கிறிஸ்டோவும் கார்மலும். இப்போ 7 மாதம் அவள் கன்சீவாக இருக்கிறான். February March டேட்டு கொடுத்துருக்குறாங்க அவளுக்கு. அப்போது யாரோ ஜெபிச்சிருக்கிறாங்க அவளுக்காக. அன்னைக்கு வந்ததில் நம்ம எப்பவுமே சொல்லலாம், 1000 பேரை சேர்த்துக்கோங்க அப்படின்னும் ஜெபிக்கிறதுக்கு. இது உங்களுடைய ஜெபமாக மட்டும் இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்பொழுது, உங்களுக்குன்னு ஒரு ஜெப தேவை வரும்பொழுது 1000 பேரை சேர்த்துக்கோங்க. அப்போ யாரோ நமக்காக ஜெபிக்கும் பொழுது, இன்றைக்கி இவங்க ஒரு குழந்தையை தாங்கிறதுக்கான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா, இனி இவங்க என்ன செய்யணும்? அவங்களுடைய உலகத்தினுடைய ஆவியை களைந்து ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்துருக்குறாங்க. 7 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க. உலகத்தின் ஆவியை களைந்து, ஊனியல்பின் இச்சைகளை களைந்து, ஆண்டவருடைய குரலை ஆன்மாவில் கேட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சவங்க இனி இப்படிப்பட்ட கப்புள்ஸ்க்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். தனக்கு குழந்தை கிடச்சிச்சு, இல்லை ஒரு குழந்தை கிடைச்சதோடு நிறுத்தாமல் இனி செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவருடைய காட்சி கிடைக்கணும்னா, ஆண்டவருடைய திருக்காட்சி கிடைக்கணும்னா நான் ஃபுல்லாக இருக்கக்கூடாது. நான் என்னை எம்டி பண்ணாதான் எனக்கு ஆண்டவரை பார்க்க முடியும். எம்டியான ஒரு புல் தொழுவத்தில் தான் ஆண்டவர் போய் பிறந்தார்.
மாட்டு தொட்டியில் தான் போய் பிறந்தார். அங்கே அவருக்கு இடம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிறதா இருக்கலாம், ஒரு குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம், திருமணம் நடக்கிறதா இருக்கலாம், ஒரு நோய் நீங்கிறதா இருக்கலாம், எதுவுமாக இருக்கட்டும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அது யாரோ ஜெபத்தினுடைய ஒரு காரணம். இனி உங்களுக்கு ஒரு நோய் இருக்கா, இல்லை திருமணம் ஆகலையா, ஒரு குழந்தை தடை இருக்கா, அதில் ஃபில்லாக இருக்காதீங்க. அந்த வேதனையில் ஃபில்லாக இருக்காதீங்க, அந்த நோயில் ஃபில்லாக இருக்காதீங்க, அந்த பயத்தில் ஃபில்லாக இருக்காதீங்க. ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க, எம்டி பண்ணுங்க. எம்டி பண்ணிட்டு என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ஒரு 1000 பேரை சேர்த்துக்கோங்க உங்களுடைய ஜெபத்தில். கண்டிப்பாக ஆண்டவருடைய திருக்காட்சி உங்களாலையும் பார்க்க முடியும். ஆண்டவர் வந்தது அனைவருக்காகவுமே, அனைத்து மனித குலத்திற்காக வந்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் ஜெபத்தின் வழியாக ஆசீர்வதிப்பார். பிறரின் ஜெபத்தின் வழியாக உங்களையும், உங்களுடைய ஜெபத்தின் வழியாக பிறரையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் இந்த வருடம் உங்களுக்கு காட்சி தரட்டும். உங்களுடைய தேவைகளில் காட்சி தரட்டும், உங்களுடைய விண்ணப்பங்களில் காட்சியை தரட்டும். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களுக்கு காட்சியை தரட்டும். யார் உங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ ஆண்டவர் உங்களுக்கு காட்சியை தரட்டும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு நம் விசுவாச பிரமாணத்தை ஜெபிப்போம். நான் உங்களுக்கு டாக் டைமில் சொன்னேன், விசுவாச பிரமாணம் என்பது உங்களுடைய உடல் இச்சைகள், உலகின் ஆவி அதனுடைய குரலை கேட்டு மனதில் வாழ்ந்திருந்தால் அந்த பாவம், அதனுடைய சாபம், அதிலிருந்து விடுதலை, அதிலிருந்து. ஏன்னா உங்களுடைய பேப்டிசத்தில் மூதாதையருடைய சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடச்சிடுச்சு, அவங்களுடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கிடச்சிடுச்சு. உங்களுடைய பாவத்தினுடைய சாபம் உங்களுக்கு இருக்கும். அந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்க உங்களுக்கு உதவி பண்ணுவது திருப்பலியில் நீங்கள் ஜெபிக்கும், நம்பிக்கையோடு ஜெபிக்கும் நம்பிக்கை அறிக்கை. பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் செய்யும் நம்பிக்கை அறிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு இப்பொழுதில் எல்லா பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விடுதலை தரும் என்ற நம்பிக்கையோடு எழுந்து நிற்போம், ஜெபிப்போம்.